சாய் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறேன். அதில் ஒரு பால் 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா கட்டியாக கொதிக்கட்டும், சூடாகட்டும். அதுக்குள்ள இங்கே பாருங்க, இங்கே பிஸ்கெட்டு, இந்த 50-50 பிஸ்கெட் இருக்குல்ல, அதை ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்கேன். அந்த பிஸ்கெட் இருக்குது. அதுக்கு இடையில் நம்ம பாருங்கள், பாதாம் இதை நல்லா ரொம்ப நொறுக்கிறாங்க. சும்மா ஒன்றா அதில் போட்டு இதாக்கிறதுக்காக நொறுக்கி வச்சுக்கோங்க. பிள்ளைகளுக்கு இப்படி பண்ணி கொடுத்தோம்னா ஒவ்வொரு நாளைக்கும் கடைகளில் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸை நொறுக்கி வச்சுக்கோங்க. இது பாதாம் பாருங்கள், பாதாமை இப்படி நல்லா நொறுக்கி வச்சுக்கோங்க. இதில் முந்திரி பருப்பு நொறுக்கி போட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா அதில் அப்போ தான் நல்ல எல்லா இடமும் சேர்ந்து பரவி வரும். ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லது, நல்லாவும் இருக்கும். போட்டாச்சு. இது கொஞ்சம் திராட்சை பழம், இது பிறகு போட்டுக்கிடுவோம். இதங்க இது வந்து செரி பழம். இது காயட்டும். இந்த பால் காய்ஞ்சோடனே இந்த பிஸ்கெட் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன செய்யணும், ஒன்று ஒன்றாவும் இப்படி போட்டு வச்சுக்கணும். நல்லா இருக்குங்க. இதில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எதில் வேணாலும் ப்ரெட்டு போடலாம், எதில் வேணாலும் போடலாம். இது இப்படி இருக்கட்டும். இப்படி இருக்கும்போது என்ன செய்யணும், நம்ம இந்த இது வேகத்தில் ஒரு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்படி வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு இதில் கஸ்டர்ட் பவுடர் இருக்குல்ல, அதை நம்ம கொஞ்சம் கலக்கி வச்சுக்கிறோம், மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்வீட் இனிப்பு வேணுமோ அவ்வளோ இனிப்பு போட்டுக்கோங்க. என்ன உங்களுக்கு இனிப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் சும்மா ஒரு அளவுக்கு போட்டுக்கிறேன். எங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதை ஊற்றி நல்லா ஊற்றிட்டோமா, கஸ்டர்ட் பவுடரை கரைச்சிக்கிட்டு இதில் ஊற்றிக்கிட்டோம். இப்படி நல்லா வந்துட்டு இது என்ன செய்யணும், அப்படியே எடுங்க, எடுத்து விட்டு இப்படியேவும் போட்டு கிண்டியாச்சு. பாலில் கிண்டி பாருங்கள். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவும் இதில் ஊற்றிக்கிடுவோம். நல்லா இருக்குங்க, நல்ல ஐஸ்கிரீமு மாதிரி. இதில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அதையும் நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு வேணும்னா பிஸ்கட் போட்டுக்கோங்க.
ஊற்றியாச்சு. இதை நல்லா கட்டியாகணும். கொஞ்சம் இதாக இருக்குது. அதில் பாருங்கள், முந்திரி பருப்பு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்குவோம். திராட்சை, பாருங்க, இதுக்கு செரி பழம், இதே மாதிரி இது பரிமாறி எல்லாருக்கும் கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கஸ்டர்ட் பவுடரில் ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு பார்த்தீங்களா, இங்கே வருங்க. அப்படியேவும் சூப்பராக அழகாக செமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு இதை நீங்கள் சூடாக இப்படியே கூட பிள்ளைகளுக்கு பரிமாறலாம் கொடுத்து. அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு வேறு மாதிரி வேணும்னா ஐஸ் பாக்ஸில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த பிஸ்கட்டோடு எடுக்கணும். இந்த பிஸ்கட் இருக்குல்ல, அதோடு எடுத்து அப்படி சாப்பிடல. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்டில் இருக்குங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்க மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம்.